அப்போ ஒரு முடிவு பண்ணேன், இந்த புக்கு எதுக்குமே பயன் இல்லாதது, ஒரு தண்ணியில் கப்பல் விடுறதுக்கு பயன்பட மாட்டுக்கு, இதை வச்சு நீ என்ன செய்ய போகிறன்னு சொல்லி அன்னைக்கு தூக்கி அதை தலை சுற்றி தூர எறிஞ்சிட்டேன். எந்த இடத்துல நான் ஆலயம் வரக்கூடாதுன்னு கல்லை எட்டி உதைச்சேனோ அதே இடத்துல என்ன கொண்டே அந்த இடத்துல ஆலயத்தை ஏசப்பா கட்டி கொடுத்தாங்க. சோத்திரம். ஆமாம், அதே கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. நான் மட்டும் விவரம் தெரிஞ்ச பையனால அந்த பிசாசு போராட்டத்தில் அம்மா தவிக்கும் போது பக்கத்து வீட்டில் போய் உதவி கேட்பேன். அக்கா வாங்கக்கா, என்ன வாங்கினேன்னு. யாருமே பயந்து வரமாட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப கோவப்படுவேன். நம்மளால நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்காங்களே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு வாங்க சொல்கிறாங்களே. இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, சண்டே சர்ச்சுக்கு போட்டால் வீட்டில் வந்து எனக்கு சோறு கிடைக்காது. எப்படி சொல்லல எனக்கு தெரியல. அது ரவுடினா பெரிய பெரிய துப்பாக்கிலாம் வச்சு சண்டை போடுறவங்க தான் ரவுடி. சில்லற ரவுடி. அது சின்னதாக பாவம் போல் அவங்களே பாவம். அவங்க 50க்கோ 100க்கோ ரோட்டு ஓரத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள இன்றைக்கெல்லாம் அதை நினைக்கும் போது எனக்கு ரத்த கண்ணீர் வருதுயா. ஆனால் அன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. வேறு எந்த வழியில் என்ன சர்ச்சுக்கு வாங்க கூப்பிட்டதாலும் நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். ஏன்னா சர்ச்சு அப்படின்னாலே, ஜபம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய அது அலர்ஜி, அது ஆகாத ஒன்று. சர்ச்சுக்கு போனது பொழுதுபோக்குக்காக. சர்ச்சுக்கு போனது பொழுதுபோக்குக்காக. ஞானசானம் எடுத்தது சர்ச்சில் மெம்பர் ஆகிறதுக்காக. திடப்படுத்தல் படித்தது எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்காக, ஓட்டு உரிமைக்காக திடப்படுத்தல் படித்தேன். அது படித்தேன்னு சொல்கிறத விட பிட்டடிச்சேன்னு சொல்லலாம். நான் திடப்படுத்தல் அடிச்சிருந்த பிட்ட 10th 9th அடிச்சோம்னா 9thலாம் 2 வருஷம் ஆயிருக்காது. ஒரு தடவை பாஸ் ஆகி வந்திருப்பேன். அப்போ சாப்பிட போகும்போது அவர் குடிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் டெய்லியை ஊற்றி குடிக்கப்பா, உனக்கு அப்படி என்னப்பா கிடைச்சிடும், இவ்வளோ நாள் பார்க்க ஒன்றுமே கிடைக்கல. எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான். அதனால் அவர்கிட்ட சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லுறான், எனக்கு இப்படி இருந்து சரியாயிட்டுன்னு. நீனும் பேசாமல் வேதத்துக்கு வந்துடு. அப்படியா? அப்போ ஒன்று பண்ணு, எனக்காக நீ வேண்டுதல் பண்ணு, எனக்கு சரியாயிட்டுன்னா நான் என் குடும்பத்தோடு வந்துடுறேன், ஏசப்பட்ட வந்துடுறேன் அப்படின்ட்டார். இங்கே தான் எனக்கு பிரச்சனை. அதுவரை எனக்கு வந்து ஒரு ப்ரெஷரே கிடையாது.